அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர். இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு டிரைவராக இருக்கேன். இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு போனால் ஹிந்தி தெரியாத ஒரு வேலையும் அங்கே செய்ய முடியல. ஹிந்தின்றது காமனாக இருக்குது. இப்போ கேரளா போனாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, கர்நாடகா போனாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, ஆந்திரா போனாலும் ஹிந்தி பேசுகிறாங்க. அவங்க மொழி கூட அடுத்தது ஆந்திரா போனீங்கன்னா தெலுங்கும் பேசுகிறாங்க, ஹிந்தியும் பேசுகிறாங்க. கன்னடா போனால் கன்னடமும் பேசுகிறாங்க, ஹிந்தியும் பேசுகிறாங்க. அதுமாதிரி கேரளா போனீங்கன்னா மலையாளமும் பேசுகிறாங்க, ஹிந்தியும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மட்டும்தான் தெரியுது. இப்போ வெளியில் நாங்கள் இப்போ வண்டி ஓட்டுறதால எங்களுக்கு தெரியுது என்னென்னா, நம்ம பார்டரை தாண்டி அந்தாண்ட போனால் ஹிந்தி தெரிஞ்சால் மட்டுமே வண்டி ஓட்ட முடியும். ஹிந்தி தெரிஞ்சால் மட்டுமே ஒரு பொருளை வாங்கி சாப்பிட கூட ஹிந்தி தெரிஞ்சால் தான் வாங்கி சாப்பிட முடியும். இந்தமாரி பட்சத்தில் ஹிந்தின்றது தேவையானது தான். அதனால் ஹிந்தி திணிக்கிறது அப்படிலாம் எதுவும் இல்லை. ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம உழைக்கலாம், அடுத்த ஸ்டேட்டில் போயிட்டு வாழலாம். இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க இங்கே பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அப்போ தமிழ் கற்றுக்கூடாது அப்படின்னு அவங்க ஒன்றும் நினைக்கல. ஏன்னா அவங்க வாழறதுக்கு தேவை, அவங்க கற்றுக்குறாங்க. அதேபோல் இப்போ நம்ம வாழறதுக்கும் தேவை. நம்ம இங்கே லோக்கல்லே இருக்க போகிறதில்ல. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை வாங்குகிறோம், எங்கே டெல்லி பக்கம் போகிறாங்க, அங்கே போய் ஹிந்தி அங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஃபாரின் போகிறாங்க, ஃபாரின் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா உருது கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அங்கங்கே அந்தந்த மொழியை வாழறதுக்கு தேவையான மொழியை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு இப்போ மோடி அங்கேருந்து நம்ம மேலேருந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கங்க, அவர் காமனாக எல்லாருக்கும் ஒரே இதாக ஹிந்தியில் தான் பேசுவார். அப்போ ஹிந்தியில் பேசினா உங்களுக்கு நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் மோடி ஜெயிக்கிறாரு, நம்ம ஸ்டேட்டில் தோக்குறாரு. அப்போ தோக்கும் போது என்ன காரணம்னா, உனக்கு ஹிந்தி தெரியல. ஹிந்தி அவர் என்ன பேசுகிறாரு, என்ன அரசியல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடலாமா போட வேணாமா நம்ம யோசிக்கவே முடியும். உனக்கு தான் ஹிந்தியே தெரியல, பேசுறதுக்கு புரிஞ்சாதான் நீ அவருக்கு என்ன பேசுகிறா நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஹிந்தியை இங்கே விட்டா இங்கேயும் ஜெயிப்பாங்க, இங்கேயும் அவங்க பேசுறது என்னன்னு புரியும், மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எல்லா கட்சியும் நினச்சிக்கிட்டு இதில் என்னன்னா ஹிந்தியை கற்றுக்கக்கூடாது, அவங்க முட்டாளாக இருக்கணும், எடுத்து படித்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஹிந்தி தெரிஞ்சாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது கஷ்டம். இருக்கிற எல்லா கட்சியுமே இந்த அடிப்படையில் தான் வச்சுட்டு வாழுது. அதே போல் நீட் தேர்வு வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ நீட் தேர்வு வேணும்னா நீ படித்தா வேலைக்கு போ, படிக்கலைன்னா வேலைக்கு போகாத அப்படின்னு ஒரு பட்சத்தில் வந்துடுச்சு. அப்படின்னு ஒரு பட்சத்தில் வரும்போது இதை என்ன பண்ண முடியும்? நீட் தேர்வுன்றது வச்சு தான் ஆகணும், படித்தா தான் வேலைக்கு போகணும். இப்போ குரூப் 1 குரூப் 2 எத்தனை ஏழை மக்கள் வேலைக்கு போயிருக்காங்க, எல்லாத்தையும் வைக்க தான். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வேலைக்கு எடுத்தாங்க. இப்போ SCDC டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு வேலை எடுத்தாங்க, எக்ஸாம் வச்சாங்க, ட்ரைனிங் வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. 8 லட்ச ரூபா பணம்னாங்க. அப்போ இவங்க அரசியல் பெஸ்ட்டா, மற்ற அரசியல் பெஸ்ட்டா? புரியுதுங்களா? அதுமாரியே இன்றைக்கி படித்தா வேலைக்கு போகலாம், படிக்கலைன்னா வேலைக்கு போக முடியாது. எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி. இன்றைக்கி எத்தனை பேர் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க, எத்தனை பேர் அரசியல்வாதி பசங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க? யாரும் படிக்கல. ஏன்னா அவங்கவுங்க ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க, அவங்கவுங்க CBSEன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அவங்க பல மொழி படிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டை போய் சுற்றி பார்க்கணும், பல மொழி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும். தமிழே இப்போ எத்தனை பசங்களுக்கு ஏதை படிக்க தெரியாது, எத்தனை பசங்க தமிழ் படிக்காத எத்தனை அரசியல் பசங்க இருக்குது தெரியுமா? நிறையா பசங்க இருக்குது. நம்ம தாங்க முட்டாளாக இருப்போம். அதனால் ஹிந்தியே கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸாம் வச்சு வேலையை கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அந்த இப்போதைக்கு குரூப் 1 குரூப் 2 எழுதி எத்தனை ஏழை மக்கள் வேலைக்கு போயிருக்குன்னு தெரியும். இப்போ சாதாரண நாங்கள் டிரைவரு வெளில போய் நாங்கள் அதர் ஸ்டேட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டுமே நாங்கள் வெளில வண்டி ஓட்ட முடியும். அப்போ மிஞ்சி போனால் ஒரு சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அந்தாண்ட போனால் ஹிந்தி தெரியலனா வண்டி ஓட்ட முடியாது. எந்த சுற்றி ஒரு சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து 200 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிட்டுனா இப்போ ஹிந்தி அதிகமாக பேசாத இடம் என்னதுன்னா பாண்டிச்சேரி, கரைச்சி தான். ஃப்ரெஞ்சு மட்டும்தான். அவங்களுக்கு ஃப்ரெஞ்சுன்னு தெரியல, தமிழ் தான் தெரியுது. அந்த கவர்மெண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டை நம்பி வாழற மாரி இருக்குது. அதனால் ஹிந்தின்றது காமனாக கற்றுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா பேர் வட மாநிலத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி வேலை வாங்கினாலும் நீ ஹிந்தி வேலை பேசினா தான் வேலையை வாங்க முடியும். அப்போ நீ புரிஞ்சுக்கிட்டீங்க யார் முட்டாள்? நம்ம தான் முட்டாள். எனக்கு தெரியும் எத்தனை டிரைவர் அதர் ஸ்டேட் வண்டி ஓட்ட தெரியாது இருக்காங்க தெரியுமா? வண்டி ஹிந்தி தெரியாத
அதர் ஸ்டேட்டுக்கு போனால் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? ஹிந்தி தெரியாத, ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் போகலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ யாருக்கு ஹிந்தி தான் வேணாம்னு சொல்கிறாங்க, எல்லா அரசியலையும் ஒரு வண்டியில் டிரைவராக போட்டு ஒரு அட்ரஸ் போட்டு இந்த அட்ரஸில் போய் லோடை ஏறிட்டு வான்னு சொல்லணும். அந்த லோடை ஏறக்க என்ன சிறப்பாக சிரிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டம். ஒரு சாப்பிட கூட முடியாது ஹிந்தி தெரியலன்னா. ஏன் ஒரு சாப்பிட முடியாது, வண்டி பிரேக் டவுன்னா என்ன வேலைன்னு சொல்ல முடியாது, வண்டி வேலை செஞ்சு எடுத்து வர முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, நன்றி, வணக்கம். எல்லாரும் சிந்தித்து செயல்படுங்க.